இல்ல இருக்காது. நீ தப்பா சொல்ற. நான் தான் சொல்றேன், அது என்கிட்டதான் இருந்தது. உனக்கு எப்படி கிடைச்சது? யாராவது கொடுத்தாங்களா? லக்ஷ்மி, அவனே உண்மையை ஒத்துக்கிட்டான். இன்னும் அவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? நான் இம்மீடியட்டா போலீஸுக்கு போன் பண்ண போறேன். நில்லுங்க. ரங்கா கிட்ட இருந்தது உண்மைதான். ஆனா அதை கொடுத்து வச்சது நான் தான். ராஜு, நீ போய் சொல்ற. உன் ஃப்ரெண்ட காப்பாத்துறதுக்காக பழிய உன் தலையில போட்டுக்கிற. இல்ல, 3 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க குடும்பத்தோட பீச்சுக்கு வந்திருந்தப்ப உங்களுக்கு தெரியாம உங்க குழந்தைகிட்ட இருந்து நகையை திருநது நான் தான். கரெக்ட். 3 வருஷத்துக்கு முந்தி இந்த செயின் பீச்ல தான் காணாம போச்சு. இதுல இருந்தே தெரியுதுல்ல திருட நான் தான். யாரா இருந்தாலும் சரி, குற்றவாளி தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். போலீஸுக்கு போன் பண்றீங்களா? எஸ். வேண்டாம் சார். ராஜு உங்களுக்கு எப்போ செஞ்ச ஒரே ஒரு குற்றத்துக்காக இப்போ நீங்க போலீஸுக்கு போன் பண்றீங்க. ஆனா உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு உண்மையா வச்சிருக்காங்கிறத ஒரே ஒரு நிமிஷத்துல மறந்துட்டீங்களே சார். இது உண்மையான உழைப்பு இல்ல. இவன் வேற ஏதோ பெரிய பிளானோட தான் இங்க தங்கி இருந்திருக்கான். கேட்டியா குரு? உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த காலத்துல எவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறது இப்போது புரிஞ்சுக்கிட்டியா சார்? ராஜு உங்க வீட்டுல சோத்துக்காக மாடா வளைச்சதை விட பீச்சிலே கத்தி எடுத்துக்கிட்டு சும்மா 4-5 ரவுண்ட் அடிச்சிருந்தான்னா ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிருக்கலாம். அவன் ஒரு காலத்துல திருடனா இருந்தா, ஆனா இப்ப ரொம்ப மாறி இருக்கா. அவனை பத்தி சரியா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்களே. ரங்கா சொல்றது நியாயம்தான். ராஜுவை மன்னிச்சு விட்டுடுங்க. ராஜு, கெட் அவுட். வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன். ரங்கா, இப்போ சொல்றேன், சத்தியம் தான் ஜெயிக்கும். இவனை போய் நல்லவன் நினைச்சேன். இவ்வளவு பயங்கரமான ஆள்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவன் நல்ல ஆள் தான் சார். பயங்கரமான ஆள் இங்கே இருக்கு. என்ன சொல்ற நீ? அவுட் அவுட். ஹலோ ரங்காஹியா, வந்த காரியம் முடிய போது உடனே காரை அனுப்பு. புரியலையா? அவசர ரங்கான் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது நான் தான். இத்தனை நாளா நான் உங்க கிட்ட காட்ட அன்பு, சிநேகிதம், பாசம் எல்லாமே ஒரு நாடகம். நான் இந்த வீட்டுக்கு வந்தது குழந்தைய காப்பாத்துறதுக்காக இல்ல, குழந்தைய கடத்திட்டு போறதுக்காகத்தான். அசஞ்சிங்க உயிருக்கே ஆபத்து. குழந்தைய கடத்துறதுக்கு தடையா இருந்தவன் தான் ராஜு. அவ மட்டும் இல்லைன்னு சொன்னா நான் குழந்தைய எப்பவோ கடத்திட்டு போயிருப்பேன். நான் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தேங்கிறது ராஜுவுக்கு தெரியும், அவ யாருங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க கூடாதுன்னு எங்களுக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். நான் ராஜு கிட்ட அடிச்சு அடிச்சு சொன்னேன், நன்றிக்கு இது காலமே இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போறாங்க, அப்போ உன் கண்ணுக்கு முன்னாலேயே குழந்தைய கடத்திட்டு போறேன்னு சொன்னேன். பாவம் மக்கு புரியல, வெளியே போயிட்டா. இப்ப என் காரியத்தை முடிக்க போறேன். ஸ்டே வே யூ ஆர். குழந்தைய கடத்திட்டு போனது ரங்கா சொல்லி போலீஸ்க்கோ வேற யாருக்காவது தெரிஞ்சது, வாழ்நாள் பூரா உங்க குழந்தைய பார்க்கவே முடியாது. ஓ யூடியூப் காரியம் பைசே. உள்ள போ, வாங்க. ஏய், எவனாவது கிட்ட வந்தீங்க உங்களை பந்தாடுவேன். போங்க. ஏய் படை, அவசர அடி யாருன்னு கேட்டேல்ல? ரங்கா, ராஜு, ரங்கா, மரியாதையா சொல்ற, குழந்தை உலகண்ட விடு. ஏய் ராஜு, நான் என்ன சொன்னேன்? நீ வீட்டை விட்டு வெளியே போன பிறகு உன் கண்ணுக்கு முன்னாலே குழந்தைய கடத்திட்டு போறேன்னு சொன்னேன். இப்ப கடத்திட்டு போயிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஏதாவது செய்ய நினைச்ச எனக்கு உனக்கு ஆபத்து இல்ல, குழந்தை உயிருக்கு ஆபத்து. Go back.
இந்த குழந்தைய கடத்துறதுக்காகத்தான் இத்தனை நாள் அந்த வீட்டுல வேஷம் போட்டுட்டு இருந்தேன். இப்ப வேலை முடிஞ்சு போச்சு, வேஷத்தை கழிச்சிட்டேன். அட பாவி, அந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்சு கொண்டு வந்திருக்கே, அது பெரிய பாவம் இல்ல? பாவத்தை பார்த்தா பணத்தை பார்க்க முடியாதுமா. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யறதா? நீ மனுஷனா? உன் மனசுல ஈவரக்கம் இல்ல? நீ இப்போ இந்த குழந்தை காட்ட இறக்கத்தை 20 வருஷத்துக்கு முன்னால எனக்கு யாராவது காட்டிருந்தாங்கன்னா எங்க அக்காவை பிரிஞ்சு நான் வந்திருக்கவும் மாட்டேன், இந்த மாதிரி தொழில் நான் ஈடுபட்டிருக்கவும் மாட்டேன். உனக்கு ஒரு அக்கா இருக்காங்களா? காந்தி கிராமங்கிற ஊர்ல லட்சுமி ரங்கநாதன் சொன்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. அன்பு பாசத்துக்கு நாங்க தான் உதாரணமா இருந்தோம். ஒரு பணக்கார பையனோட பொறாமையால நான் திருட்டுப்பள்ளி சுமந்து எங்க அக்காவை பிரிஞ்சு ஆஷ்டமத்தில் சேர்க்கப்பட்டேன். படிச்ச பட்ட வாங்கின வேலைக்காக நாயா அலைஞ்சேன். அப்ப கூட நிறமேத்தா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஈவு இறக்கமில்லாத சமூகம் என்ன நல்லவனா வாழ விடல. அப்போதான் என்னுடைய நண்பன் என் வழியை மாத்தி விட்டா. இப்ப எதுக்காகவோ யாருக்காக கொள்கை மாற்ற விரும்பல. இத நீ விரும்பி புத்திசாலித்தனமா கூட வாழ்ந்தா சரி, இல்ல நான் இஷ்டம். நீ சொல்றதுல உண்மையா? ஆமா சார், அவன் அந்த கங்கா பொண்ணு கிட்ட சொன்னதை என் காதால கேட்டேன். That's good. இப்ப அவன் ஜாதகமே என் கையில. இப்பதான் நம்ம தலையெழுத்தை மாற போகுது. ஹலோ, ரவி ஹியர். ரங்கா, போன காரியம் என்னாச்சு? இந்த ரங்கா எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டான். இப்ப குழந்தை என் கையில. அப்புறம் என்ன, குழந்தைய ஒப்படைச்சிட்டு பேசின காசை பேசாம வாங்கிட்டு போக வேண்டியதானே? ஐ அம் சாரிடா கண்ணா, இப்போ அந்த குழந்தைக்கு மார்க்கெட் ரேட்டே வேற. மார்க்கெட் ரேட்டா? ஆமா, அந்த குடும்பத்துக்கு ஏகபோக வாரிசு இந்த குழந்தை மட்டும்தான். அவங்க சொத்து மதிப்பு 50 லட்சம்னா இந்த குழந்தைக்கு என்ன வேலைன்னு நீயே கணக்கு போட்டுக்கோ. நீ என்ன எதிர்பார்க்கிற? உனக்கு கிடைக்கிறதுல 50-50. அதுக்கு மேல கொடுத்தா வேண்டான்னு சொல்ல போறியா? என்ன சொல்ற நீ? உனக்கு ஒரு அக்கா இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா? உனக்கு திருட்டு பட்டம் கட்டி அவங்களே உன்னை பிரிச்சாங்களே. ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்ல, அந்த அக்கா எங்க இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியும். உனக்கு தெரியணும்னா அந்த குழந்தையோட இங்க வந்து. ரவி, கங்கா, நான் எங்காவை பார்க்க போறேன். எங்க கடிச்சிட்டாங்க. குழந்தை எங்க அக்கா எங்க இருக்காங்க சொல்லு. இப்ப உங்க அக்காவுக்கு மார்க்கெட் ரேட்டே தனி. உனக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் உங்க அக்கா தான். பல வருஷமா நீ பார்க்கணும்னு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்க உங்க அக்காவை அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா? நான் என்ன செய்யணும்னு சொல்றேன். ஒண்ணும் இல்ல, இப்ப என் வண்டி ஏகப்பட்ட நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த குழந்தைய வச்சு அதே வீட்டுல 5 லட்சம் ரூபாய் நீ பரட்டி கொண்டு வந்து கொடுத்துரு. பாவம், குழந்தையும் தாயும் ஒண்ணாயிடட்டும். அப்படியே அக்காவும் தம்பியும் ஒண்ணாயிடுவீங்க. தட்ஸ் ஆல். செய்யறேன். ஆனா இது என் வாழ்க்கை பிரச்சனை. இதுல ஏதாவது விளையாட நினைச்ச உன்ன. நீ கவலைப்படாதம்மா, எல்லா போலீஸ் ஸ்டேஷன் தகவல் கொடுத்திருக்காங்க. நானும் நம்ம ஆட்களை எல்லாம் விட்டு தேட சொல்லியிருக்கேன். குழந்தை கட்டாயம் கிடைச்சிருவோம். நீ தைரியமா இரு லட்சுமி. எஸ் ரங்கா. யாரு ரங்காவா? அட பாவி, நல்லவ மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்திட்டியே. என் குழந்தை உயிரோட வச்சிருக்கியா, கொன்னுட்டியா? உயிரோட தான் இருக்கான், கவலைப்படாதீங்க. அப்படின்னா அவனை என்கிட்ட பேச சொல்லு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதெல்லாம் அப்புறம், முதல்ல நான் சொல்றது கேளுங்க. உங்களுக்கு குழந்தை வேணும்னா 5 லட்சம் ரூபாய் பணத்தோட மலைக்கோலுக்கு வந்து சேரணும். நான் இப்பவே வரேன், நீ குழந்தையோட அங்கே இரு. ஆனா ஒண்ணு, நீங்க மட்டும்தான் அங்க வரணும். உங்க புருஷனோ போலீஸோ அங்க வந்தாங்கன்னா குழந்தை உயிர் தவறி போயிடும். ஜாக்கிரதை. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு செஞ்சிடாத. நான் இப்பவே வந்துடுறேன். 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தா குழந்தைய ஒப்படைக்கிறேன்னு சொல்றேன். நான் இப்பவே போறேன். லட்சுமி, அவசரப்படாத. யோசிக்கிறதுக்கு இது நேரம் இல்லைங்க. அப்ப நானும் உன் கூட வரேன். கூட யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. போலீஸுக்கு போன் பண்ணாதீங்க, அப்புறம் நம்ம பிள்ளைய பார்க்க முடியாது. சுரேஷ், சுரேஷ், ரொம்ப நன்றி.